வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. சேலத்தில் ஒரு பிரபலிய பெண் ஜோதிடரெல்லாம் நிறைய 2-3 பேர் இருக்காங்க. அதில் ஆனந்தி மேடம் எங்களுடைய பேரவையில் பயணிச்சிட்ருக்காங்க. மிக சிறப்பான கட்டுரை, ஜோதிட கட்டுரையெல்லாம் பாலஜோதிடத்தில் எழுதிட்டு இருக்கக்கூடியவங்க. நல்ல பேச்சாளர், நிறைய மேடையிலும் மாலை மலர் நிறைய ஆர்டிக்கல்லாம் எழுதிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெருமையாக நம்ம பெண் ஜோதிடர்களை நம்ம ஊக்குவிக்கும் பொருட்டு சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம பேரவையே வளர்ப்போம். அப்படி கருத்தரங்களாம் இப்போ பேச வெளியே வந்துட்டாங்க. 1 வருஷம் 1.5 வருஷமாக பேச வராங்க. அதே போல் நிறைய மாநாடெல்லாம் பேசியிருக்காங்க. நிறைய அனுபவ ஜோதிடம், அனுபவமான விஷயங்கள் வச்சுருக்கக்கூடியவங்க. யோகாதிபதி எந்த அளவுக்கு நமக்கு பலாபலனை தரும், அதுக்கு சில பரிகாரத்துடன் மிக அற்புதமாக இப்போ பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவித்து வரவேற்போம். நவகிரகங்களுக்கு தலை வணங்குகிறேன். 27 நட்சத்திரங்களுக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிடத்திற்கு தலை வணங்குகிறேன். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். எனக்கு ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். சமீப காலமாக மக்கள்கிட்ட ஆன்மீகம், லௌகீகம் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உலகம் போயிட்டு இருக்குது. இப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்க பெரும்பான்மையாக வர்றவங்ககிட்ட நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது ஒரு குற்றம் அதிகமாக எனக்கு தென்படுற மாதிரி தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, இல்லை ஏதாவது ஒரு டிவியில் அவங்க ஒரு சாமி ஃபோட்டோவை பார்க்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு சாமியார் பேசுகிறத பார்க்குறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு அந்த சாமியை கும்பிடுறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிடுறாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் அதையே ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கடுத்து திரும்ப ஏதாவது ஒரு அவங்களுக்கு அந்த பிரச்சனை நிறைவேறுது, நிறைவேறலை, அது 2வது விஷயம். நிறைவேறுதா நிறைவேறலைன்றது 2வது விஷயம். ஆனால் அதுக்கடுத்து ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி அவங்களுக்குள்ளேயே ஆன்மீகத்துக்கும் லௌகீகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் அவங்க வாழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதனால் ஏற்படுது? அவங்க ஜாதகத்தில் உள்ள யோகாதிபதிகள் அவங்களுக்கு செயலிழக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை நிறைய பார்க்குறேன். முந்தானேத்து ஒரு பிரச்சனை பார்த்தேன். அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வியே, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை குறிப்பிட்ட காலம் நீங்கள் உபாசனை பண்ணீங்க, அந்த தெய்வத்துக்கு ஒரு பெரிய சங்கல்பம் வச்சிங்க, அதை நீங்கள் நிறைவேற்றாமல் விட்டுட்டீங்க, அதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வருது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தெய்வமா அப்படின்னு கேட்டார். அது எப்படி கடவுள் ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரா? இப்போ ஒருத்தவங்ககிட்ட நம்ம ஒரு 1000 ரூபா பணம் வாங்குகிறோம், நம்பிக்கையில் வாங்குகிறோம், நம்ம திருப்ப கொடுத்துருவோன்ற நம்பிக்கையில் வாங்குகிறோம், நம்ம திருப்ப கொடுத்துருவோன்ற நம்பிக்கையில் அவங்க நமக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பணம் கொடுக்காதப்ப அவங்க நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. அதாவது வல்லவராக இருந்தால் பணத்தை அவங்களுக்கு பெரிய விஷயமாக இல்லைன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்குமா இல்லையா? நம்ம அவங்கள நம்பி தானே கொடுத்தோம், அவங்க நமக்கு கொடுக்கல அப்படின்ற அந்த ஆதங்கம் இருக்கணும். அதே மாதிரி தான் எந்த தெய்வத்துக்குமே நம்மளை நம்பி அவங்க சரணடைஞ்சு வந்தாங்கல்ல, நம்ம அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றினோம்ல, அப்போ ஏன் நமக்கு அவங்க அவங்க நமக்கு கோரிக்கை நிறைவேற்றலை அப்படின்ற அந்த ஆதங்கம் எல்லா கடவுளுக்குமே கண்டிப்பாக வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி இப்போ நிறையா இன்னொரு விஷயம், குழந்தை பிறந்தோடனே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, இல்லை குழந்தை பிறக்கும்போதே 7.5 சனி அஷ்டம சனியில் பிறந்தாலோ, இல்லை இப்போ குடும்பத்தில் அசௌகரியங்கள் அதிகமாக இருந்தாலோ, குழந்தைக்கு பாலாரிஷ்டம் இருந்தாலோ குழந்தைய தத்து கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை வைக்க சொல்லி நிறையா ஜோசியர்கள் சொல்கிறாங்க. நானே நிறையா பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமாம். இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஜோசியரை ஃபாலோ பண்ணால் அவர் சொல்கிற அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் அவங்க செய்வாங்க. அதில் அவங்க வெற்றி அடைய முடியும். ஆனால் 10 ஜோசியரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த பரிகாரத்தை செய்கிறது அப்படின்ற குழப்பம் வந்துடுது. ஏன்னா ஒரு ஜோசியத்தை போய் பார்க்கும்போது உங்கள் குலதெய்வத்துக்கு குழந்தைய தத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு 5ஆம் அதிபதி முருகன், செவ்வாய், அதனால் நீங்கள் முருகனுக்கு தத்து கொடுங்க
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து 5ஆம் அதிபதி வந்து குரு, அதனால் வந்து இந்த இடத்துல போய் வந்து தத்து கொடுங்க அப்படின்னு வந்து பல கருத்தை வந்து மக்களுக்குள்ளே வந்து திணிச்சிடுறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து 10 சாமிக்கு வந்து வேண்டுதல் வச்சிடுறாங்க. நான் வந்து குழந்தைய தத்து கொடுக்குறேன் தத்து கொடுக்குறேன். அப்போ அந்த குழந்தை வந்து எந்த சாமிக்கு சொந்தம்? இதெல்லாம் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க ஜாதகத்தில் வந்து யோகாதிபதிகள் தன்னோட வலிமையை இழக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். யோகாதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் எந்த காலத்துலையுமே அவங்களுக்கு வந்து மனத்தடுமாற்றம் வரவே வராது. தன்னோட செயல்பாடுகளில் வந்து அவங்க வந்து உறுதியாக வந்து இருப்பாங்க. இதை தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும்னு ஆணித்தரமாக அவங்க மனசுக்குள்ளே ஒரு திட்டங்கள், எண்ணங்கள், லட்சியங்கள் வச்சுருப்பாங்க. அந்த திட்டத்தையும் எண்ணங்களையும் லட்சியங்களையும் மட்டும்தான் வந்து நிறைவேற்றுவாங்க. போன வாக்குலையும் வந்த வாக்குலையும் வந்து இந்த கடவுளை கும்பிடுறது, திடீர்னு அந்த கடவுளை வந்து விடுறது, திடீர்னு வந்து கிறிஸ்டியன் ஆகிறது, திடீர்னு வந்து வேற்று மதத்தை போய் கும்பிடுறது, இந்த மாதிரி பல குழப்பத்துக்கு ஆளாகி ஆளாகி அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம் இதெல்லாம் வந்து தன்னோட வலிமையை வந்து முழுசாக வந்து இழந்து போயிடுது. அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம், லக்னம் இதெல்லாம் வந்து வலிமை குறையிறப்ப அவங்களோட செயல்பாடுகள் வந்து எப்பயுமே வந்து திருப்தியாக வந்து இருக்காது. அவங்களால வந்து சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபட முடியாது. நம்ம என்ன செய்கிறோன்ற திட்டமிடுதல் அவங்களுக்கு வந்து இருக்காது. அப்போ யோகாதிகளோட வலிமை வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னம், அந்த லக்னம் வந்து எதை சொல்லுது? அந்த ஜாதகரோட விதியை சொல்லுது, ஜாதகரோட கொடுப்பினையை சொல்லுது. ஜாதகர் வந்து அழகாக இருப்பாரா, ஆன்ம பலம் நிறைஞ்சவரா, அவருக்கு வந்து ஆயுள் பலம் இருக்குதா, இப்படி வந்து அந்த ஜாதகரோட விதியை வந்து நம்ம வந்து லக்னத்தை வச்சே வந்து நிறையா வந்து சொல்ல வந்து முடியும். அப்போ லக்னம் வலிமை உள்ள ஒருவர் மனத்தடுமாற்றம் எந்த சூழ்நிலையும் அடைவாரா? ஒருத்தர் வந்து மனத்தடுமாற்றத்துக்கு வந்து ஆளாகிறாரு அப்படின்னா அவரோட ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து வலிமை இல்லை. அது மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து லக்னத்தை வந்தே பிடிச்சிக்கிட்டே வந்து பலன் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி வந்து அவசியமே வந்து கிடையாது. லக்னாதிபதி நின்ற இடத்த வந்து நீங்கள் லக்னமாக போட்டு நீங்கள் பலன் சொல்லி பாருங்கள். லக்னத்துக்கு சொல்கிற பலத்தை விட நம்ம லக்னாதிபதிக்கு சொல்கிற பலம் வந்து இன்னமும் வந்து நல்லா வந்து சிறப்பாகவே வந்து இருக்கும். அதுமாதிரி லக்னம் வந்து வலிமையாக இல்லாட்டினா கூட அந்த லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பலன் வந்து சொல்லி பாருங்கள். அந்த லக்னாதிபதிக்கு வந்து பரிகாரம் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து சிறப்பான பலன்களை வந்து அனுபவிக்க முடியும். அதுமாதிரி 5ஆம் இடமானங்க வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானங்க. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து போன ஜென்மத்தில் நம்ம வந்து என்ன வாங்கிட்டு வந்தோமோ அந்த வரத்தை வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம வந்து அனுபவிக்க போகிறோன்றது வந்து சொல்கிறது. அதாவது ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தினி குலசம்பதாம் பதவி பூர்வ பன்னியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதாவது இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதகர் வந்து பூர்வ ஜென்ம பலத்தில் என்ன வடை வாங்கிட்டு வந்தாரோ அதைத்தான் அனுபவிக்கிறாருன்றது சொல்கிறது தான் வந்து அந்த 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது வந்து ஆசைங்க. மனுஷனுக்கு வந்து ஆசை வந்து எப்படி வேணாலும் வந்து வரலாம். நல்ல ஆசையாகவும் இருக்கலாம், கெட்ட ஆசையாகவும் இருக்கலாம். அது வந்து சட்டத்துக்கு உட்பட்ட ஆசையாகவும் இருக்கலாம், சட்டத்துக்கு உட்படாத ஆசையாக வேணாலும் வந்து இருக்கலாம். சட்டத்துக்கு உட்பட்ட ஆசையாக ஒரு மனுஷனுக்கு வந்தால் அவங்க ஜாதகத்தில் வந்து 5ஆம் இடம் வந்து பலமாக இருக்குன்னு வந்து அர்த்தம். சட்டத்துக்கு உட்படாத ஆசை வந்து ஒரு மனுஷனுக்கு வந்தால் அவங்க ஜாதகத்தில் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து வலிமை இல்லை. எளிமையாக நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை வந்து 5ஆம் அதிபதி எங்கே நிற்கிறார், 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறார், 5ஆம் இடத்தில் மாந்தி இருக்கிறார், அதனால் உங்களுக்கு 5ஆம் இடம் வந்து பலமில்லை, பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமில்லை, இப்படி ஜாதகம் சொன்னால் வர்றவங்க இவங்ககிட்ட போகவே கூடாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னே முதல்ல வந்து புரியலை அப்படின்ற கருத்துக்கு வந்துடுவாங்க. அப்படியெல்லாம் பலன் சொல்லவே வந்து கூடாது. ஒரே இது ஒருத்தவங்க வந்து ஒரே ரூலை வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ஜாதகமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடம் பலம் இல்லையா? இதை வந்து எளிமையாக ஒரே விஷயத்தில் நம்ம வந்து சொல்லலாம். ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. காலைல எந்திரிச்சோடனே பெத்த தாய் தந்தையரை யாரெல்லாம் வந்து கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து பாக்கியஸ்தானம் வந்து வலிமையாக தான் இருக்கும். அது மாதிரி யாருக்கெல்லாம் பெத்த தாய் தந்தையரோட அனுகிரகம் இருக்கோ அவங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் வந்து வலிமையாக தான் இருக்கும். பெத்த பிள்ளைங்களால் வந்து யாரெல்லாம் வந்து புண்ணிய பலன்கள் அடைகிறாங்களோ அவங்க ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலிமையாக இருக்கும், பாக்கியஸ்தானமும் வந்து வலிமையாக இருக்கும். அதே மாதிரி நல்ல குருமார்கள் யாருக்கு கிடைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலிமை இருக்கும், பாக்கியஸ்தானமும் வலிமை இருக்கும். யாரெல்லாம் வந்து உயர்வானதை லட்சியங்களாக வந்து கொண்டிருக்கிறாங்களோ, அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து லட்சியம்தான் வந்து உயர்வானது. நம்ம வந்து எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குதோ அது போல தான் நம்மளோட செயல்பாடுகளும் வந்து இருக்கும். எண்ணங்கள் வந்து உயர்வானதாக இருந்தால் அவங்களோட செயல்பாடுகள் வந்து உறுதியாக இருக்கும். அப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியமே வந்து கிடையாது. அப்போ மனத்தடுமாற்றம் எங்கெல்லாம் வந்து இருக்குதோ அந்த இடத்துல அவங்க ஜாதகத்தில் 1-9 அடிபட்டுருச்சு
அப்போ அந்த 1 5 9 எப்படியெல்லாம் வந்து வளப்படுத்திக்கலாம்? ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து லக்னாதிபதி, அதாவது லக்னத்தை வச்சு பலன் சொல்லாமல் லக்னாதிபதியை வச்சு பலன் சொல்லிக்கலாம். அவங்க லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து பரிகாரம் செய்யும்போது வந்து எளிமையாக வந்து அவங்களால வந்து சாதிக்க முடியும். அதே மாதிரி 5 ரூபா 50 ரூபாய்க்கு தடுமாறுற ஒருத்தரை போய் 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு பரிகாரம் செய்ய சொன்னால் அந்த பாவம் வந்து யாருக்கு? ஜோசியருக்கு தான். அந்த மாதிரியும் பரிகாரம் வந்து செய்யக்கூடாது. அவங்களோட தகுதி தராதரம் அறிஞ்சு வந்து பரிகாரம் வந்து சொல்லணும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இப்போ வந்து கேது இருக்குது, ராகு இருக்குது, குரு இருக்குது. 5ஆம் இடத்துல கேது, ராகு, குரு மாந்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து குழந்தை பிறக்கலையா இல்லை பிறக்காதா? பிறக்கும். அப்போ 5 குடையவன் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு? இந்த ஜென்மத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு அவருக்கு பாக்கியம் இருக்கான்னு பாக்கியத்தை பார்க்காமலே 5ஆம் இடத்தை பிடிச்சிக்கிட்டே வந்து நம்ம வந்து குழந்தை இருக்காது, குழந்தை பிறக்காது அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5ஆம் இடத்தையும் பார்க்க மாட்டேன், 9ஆம் இடத்தையும் பார்க்க மாட்டேன், 10ஆம் இடத்தை பார்ப்பேன். 10ஆம் இடம் தான் வந்து கர்மம் செய்ய புத்திரன் உண்டா அப்படின்னு சொல்கிற இடம் வந்து 10ஆம் இடம் தான். அதனால் மக்களுக்கு வந்து மனத்தடுமாற்றம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பெரும்பான்மையாக வந்து நம்ம சொல்கிற பலன்கள் தான். தெளிவான ஒரு கருத்தை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். உங்களுக்கு ஜாதகம் வந்து இப்படி தாங்க, நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க போதும் அப்படின்னு வந்து சொல்லணும். அதேமாதிரி செய்ய முடியாத ஒரு பரிகாரத்தை வந்து சொல்லவே வந்து கூடாது. எப்பயுமே வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு மிஞ்சின இது வந்து கிடையவே வந்து கிடையாது. குலதெய்வ வழிபாடை வந்து ரெகுலராக யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நல்ல பூர்வ புண்ணியஸ்தான வலிமை வந்து இருக்கும், பாக்கியஸ்தானம் வந்து வலிமை கூடிக்கிட்டே வந்து போகும். ரொம்ப எளிமையாக இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியும், சில பேருக்கு வந்து குலதெய்வம் வந்து தெரியாது. இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட 9ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அவரை வந்து உபாசன தெய்வமாக வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வர்றவங்களுக்கு வந்து சிறப்பான எதிர்காலம் வந்து உண்டு. கொஞ்சம் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், உடம்பு சரியில்லை, அதனால் இதோட நான் வந்து நிறுத்திக்கிறேன். தேங்க்யூ.